Hi friends, Two Gentlemen of Verona by A.J. Cronin. Two Gentlemen of Verona அப்படிங்கிற ஸ்டோரியை ஆர்ஃப்லட் ஜோசப் க்ரானின் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் போயிட், நாவலிஸ்ட், ஃபிசிசியன், நான் ஃபிக்ஷன் ரைட்டர். இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சிடாட்டல். டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா அப்படிங்கிறது ஒரு 12-13 வயசுடைய 2 சகோதரர்களோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. ஏஜே க்ரானின் தன்னோட அதிகமான ஒர்க்ஸை சினிமாவுக்கு கொடுத்துருப்பாரு. அவரோட நிறைய ஒர்க்ஸில் இருந்து சினிமாவுக்காக ஸ்டோரிஸ் எடுத்திருப்பாங்க. இதில் வர நரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜே க்ரானின் தான். ஃபுட்கில்ஸ் ஆஃப் ஆல்ப்ஸ் அப்படிங்கிற இடம், அதாவது யூரோப்போட கிரேட் மவுண்டெயின் பகுதிகளில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இந்த டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. வெரோனா அப்படிங்கிறது இட்டாலியில் இருக்கிற ஒரு சிட்டி. ஆத்தர் வெரோனாக்கு போகிறாரு. வெரோனாக்கு தன்னோட ஃப்ரெண்டை ஒரு கம்பேனியனாக கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க வெரோனா சிட்டி பக்கத்தில் போயிட்டுருக்கும்போது 2 சின்ன பசங்களை பார்க்குறாங்க. அந்த பசங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா அண்ட் ஜக்கோப்பா. நிக்கோலா அப்படிங்கிறது எல்டர், ஜக்கோப்பா யங்கர். அவங்களுக்கு 13-12 வயசு இருக்கும். அந்த 2 பசங்களும் ரொம்ப ஒல்லியாக கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸெல்லாம் கந்தலான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க ஸ்ட்ராபெரி பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆத்தரோட டிரைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட இருந்து எதுவுமே வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆத்தர் அந்த பையன்கிட்ட போய் அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை வாங்கிக்கிறாரு. அந்த பசங்க ரொம்பவும் ஒல்லியாக, ரொம்பவும் அந்த ஆத்தருக்கு ஒரு அவரோட கண்ணில் ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துச்சு. அந்த பசங்களை பார்க்கும்போது இவ்வளோ சின்ன வயசுலையும் இவ்வளோ கந்தல்களான உடையும் உழைச்சி சாப்பிட்ணும், அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராபெரி பழம் விற்கிறதான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராபெரி பேஸ்கெட் எல்லாத்தையுமே ஆத்தர் வாங்கிக்கிட்டாரு. அந்த பேஸ்கெட் பதில் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் மார்னிங் ஆத்தர் அதே 2 பசங்களை எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பீப்புளோட ஷூ பாலிஷ் பண்ணுற இடத்துல. அந்த பசங்க சிட்டியில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே தங்களோட ஷூ பாலிஷ் பண்ண வராங்க. அந்த இடத்துல அந்த 2 சின்ன பசங்களும் எல்லாரோட ஷூவையும் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் அந்த பசங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதையும் தாண்டி நிறையா ஜாப்ஸ் அந்த பையங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரை சுற்றி பார்க்க வரவங்களுக்கு டூரிஸ்ட் கைடாக ஹெல்ப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஒர்க்ஸ் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் நேர்த்தியாக அந்த 2 பையங்க செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த 2 பசங்களோட விடாமுயற்சி, உழைப்பை பார்த்து ஆத்தர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இந்த வயசில் இவ்வளோ ஒரு கஷ்டத்தையும் தாங்கி இவங்க எதுக்காக உழைக்கிறாங்க, இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்தை என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஆதருக்கு அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி. இவ்வளோ ஆச்சரியப்படுறாரு அந்த பசங்களோட இவ்வளோ ஒர்க்கு. அவங்க ஒரு ஓய்வு அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஆதர் தன்னோட ட்ரிப்பை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறாரு. வெரோனாலேருந்து ரிட்டர்ன் ஆகலான்னு நினைக்கிறாரு. அப்போது அவர் அந்த 2 பசங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பசங்களை போய் பார்த்தோன்னே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிக்கோலா எங்களுக்கு ஹெல்ப் எதுவும் வேண்டாம் சார் அப்படின்றான். ஆனால் அந்த 2வது பையன் என்ன சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிற பொலட்டா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் எங்களை இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இவரோட கேரேஜில் அவங்க எல்லாருமே போகிறாங்க. அந்த பிளேஸ் வந்த உடனே அவங்க இறங்கிடுறாங்க. ஒரு 1 ஹவர் கழித்து நாங்கள் இதே இடத்துல வரோம், நீங்கள் எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் சொல்கிறாங்க. ஆனால் ஆத்தரும் இந்த பசங்க எங்கே தான் போகிறாங்க, அதை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமல் போகிறாரு. அந்த பசங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பசங்க ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறான். ஆதர் அந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டு பார்த்துருப்பீங்க. அந்த வார்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நர்ஸ்கிட்ட கேட்குறாரு, அந்த 2 பசங்க யார், அந்த 2 பசங்க பக்கத்தில் இருக்கிற பொண்ணு யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நர்ஸு இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, அந்த 2 பசங்களும் தங்களோட ஃபேமிலி இழந்துட்டாங்க. அவங்களோட அப்பா ஒரு வாரில் இறந்துட்டார். அவங்களோட ஹவுஸ் முழுவதுமாக பாம் வெடிச்சதில் சிதறி போச்சு. அவங்க 2 பேரும் டெய்லி கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட அக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. அந்த 2 பசங்களுக்கும் லூஷியா அப்படின்ட்டு ஒரு அக்கா இருக்கிறா. அந்த அக்காவுக்கு
எப்படியாவது சிங்கர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்காக அந்த பொண்ணுக்கு இருக்கிற டியூபர்குலோசிஸை சமாளிக்கிறதுக்காக அந்த டியூபர்குலோசிஸ்க்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு எல்லாத்தையுமே அந்த 2 சின்ன பசங்க நிக்கோலா ஜக்கோபா இவங்க 2 பேரும் தான் தங்களோட சொந்த உழைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த ஆதர் கண்ணாடி வழியாக அதை பார்த்துக்கிட்டே அந்த சிஸ்டர் அப்புறம் பிரதர்ஸ் அவங்களோட ரியூனியனை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காத ஆதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம உள்ளே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க தங்களோட நிம்மதியை சந்தோஷத்தை அவங்களுக்குள்ளேயே வெளிப்படுத்திக்கிட்டுட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஆதர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை. அதனால இவர் அப்புறம் ரிட்டன் வராரு. ரிட்டன் அந்த பசங்க மேலே இவருக்கு ரொம்பவும் அன்பு, ஒரு பாசம், ஒரு மரியாதை எல்லாமே க்ரியேட் ஆகுது. அந்த பசங்க ஒரு வாடகை வீட்டில் கூட தங்காமல் தங்களோட முழு உழைப்பையும் தங்களோட அக்காவுக்காக செலவழித்தாங்க. இதனால் ஆர்தர் அதாவது ஏஜே கிரானினுக்கு அந்த பசங்க ரொம்பவும் இன்ஸ்பிரேஷனாக தெரிஞ்சாங்க. அதனால் இந்த வெரோனா அவர் வந்த ட்ரிப்பில் அவருக்கு தெரிஞ்ச 2 ஜென்டில்மென் அவங்க தான். அதனால என்னமோ தெரியல ஆதர் 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா அப்படின்னு அவங்க 2 பேரையும் குறிப்பிடுறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.